ஒரு ஆறு பர்சன்ட் இவ்வளோ மாத்திரம் இங்கே வாங்குவாங்க. எல்லாம் போலி எல்லாம் போலி மாத்திரை வித்துட்டு இருக்காங்க திருட்டு பசங்க. இந்த கவர்மெண்ட் ஒஸ்டாது ஏமாத்திரை இந்த மாத்திரை புதுசாக இந்த கடையில் புதுச்சேரியில் போலி மருந்துகள் மாத்திரைகளை கொட்டி மருந்தகங்கள் முன்பாக போராட்டம். ஒரு ஓசி 1200 ரூபா டூப்ளிகேட் செக் போலி மாத்திரை வித்துனுக்கிறான். ஏன் அரசாங்கம் என்ன இல்ல இது வரைக்கும் மனித உயிர்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ கேவலம் ஆகி போச்சா? கேவலம் ஆகி போச்சு. டோட்டலாக போலி மருந்து எல்லாம் எவ்வளோ மருந்து வாங்க யூஸ் பண்ணியாச்சு. வேற நானே ஒரு ஹார்ட் பேஷண்ட், நானே ஒரு சுகர் பேஷண்ட்டு. 1.5 வருஷம் 2 வருஷமா இந்த கதையில் தான் மருந்து வாங்குறோம். எவ்வளோ என்ன விடுங்க. ஏழை எளிய மக்களுடைய உயிரில் விளையாடுறீங்க. புதுச்சேரியில் போலி மருந்துகள் விற்கப்படுவதாக சர்ச்சை எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக அந்த மாநிலத்தில் 26 நபர்கள் கைது செய்யப்பட்டு 13 குடோன்கள் இழுத்து மூடி சீல் வைக்கப்பட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டன. புதுச்சேரி அரசின் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை இது தொடர்பாக ஆய்வு நடத்தி விசாரித்து வருகிறார்கள். இது தொடர்பாக சில மருந்தகங்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. உயிரில் விளையாடு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் மருந்தகத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அந்த மருந்தகங்களில் பெற்ற மருந்துகளை கீழே கொட்டி போராட்டத்தில் ஈடுபட தொடங்கினர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவியது. சந்தேகப்பட்ட மருந்தகங்களின் கடையை இழுத்து மூடியும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பாக காணப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். பிஹைண்ட் வுட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் மியூசிக்கல் நைட் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கின் ஆப்களில் ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் வெப்சைட் மூலமாக புக் செய்வோம். செய்திகளை வழங்கியோர் GT ஹாலிடேஸ், மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆலயா காட்டன் தோத்தீஸ் அண்ட் ஷர்ட்ஸ்.